பங்குச்சந்தையில் அதானி நிறுவனத்தினுடைய பங்குகள் இன்றைக்கு ஒரு நாளில் மட்டும் 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த வீழ்ச்சிக்கான காரணம் இலங்கை அரசாங்கம், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் எடுத்திருக்கிற ஒரு தீர்மானம் சொல்லி ஊடகங்களில் பேசப்படுது. அதானி நிறுவனத்தினுடைய காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் இலங்கையில் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு அதானி நிறுவனத்தினுடைய பங்குகள் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கின்றது இன்றைக்கு நாள் முழுக்க பரபரப்பாக இலங்கை ஊடகங்கள்லையும் இந்திய ஊடகங்கள்லையும் பேசப்பட்டு வருது. இதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல எல்லாருக்கும் விளங்குற மாதிரி தெளிவா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். அதானி நிறுவனம் இலங்கையில் முன்னெடுக்கிற 2 மிகப்பெரிய திட்டங்கள் இருக்கு. ஒன்று கொழும்பு துறைமுகத்தினுடைய மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டம், மற்றது வடக்கில் முன்னெடுக்கப்படுற காற்றாலை மின் உற்பத்தி திட்டம். இந்த வடக்கில் முன்னெடுக்கப்படுற காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் சம்பந்தமா நீண்ட காலமாகவே கடுமையான எதிர்ப்புகள் இருக்கு. விலைமனு கோரல் சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் இருந்தது, சுற்றாடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது. இதெல்லாம் காரணம் காட்டி இந்த திட்டம் முன்னெடுக்கப்படக்கூடாது என்று சொல்லி இதுக்கு முதல்ல பல அமைப்புகளாலையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அரசியல்வாதிகளாலையும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்திருக்கு. தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்லையும் இந்த திட்டம் ரத்து செய்யப்படும், இந்த உடன்படிக்கையை நாங்கள் உடனடியாகவே நீக்குவோம் என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் கூட பல சந்தர்ப்பங்களில் அவர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பா மன்னார்லையும் பூநகரிலையும் 442 மில்லியன் ரூபாய் செலவில், மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் 484 மெகாவாட் மின் உற்பத்தி திட்டத்தை அமைக்கிறது அதானி நிறுவனத்தினுடைய திட்டமாக இருந்தது. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த திட்டத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டதும் இந்த உடன்படிக்கைக்கு உத்தியோகபூர்வமான அனுமதி இலங்கையினுடைய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக நரேந்திர மோடி, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நேரடியான தலையீடு, நேரடியான வற்புறுத்தல், அழுத்தம் காரணமாக தான் அதானி நிறுவனத்துக்கு, மோடியுடைய நெருக்கமான நண்பர் அதானி, கௌதம் அதானி நிறுவனத்துக்கு இந்த திட்டம் கொடுக்கப்பட்டது. மோடியினுடைய அழுத்தம் அதுக்கான காரணம். இலங்கையில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு ஏராளமான உதவிகளை இந்திய அரசாங்கம் செய்திருக்கு. இந்த உதவிகளுக்கு கைமாற இலங்கையினுடைய அரசாங்கமும் மோடி கேட்டுக்கொண்டதுக்கு அமைய அதானி நிறுவனத்துக்கு இந்த உடன்படிக்கையை கொடுத்தது. விலைமனு கோரல் முன்னெடுக்கப்படாம, வெளிப்படை தன்மை இல்லாமல் இந்த திட்டம் 2 தரப்புகளுக்கும் இடையில கைச்சாத்திடப்பட்டது என்ற கடுமையான விமர்சனங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தது. இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தை நாங்கள் மாற்றுவோம் என்ற ஒரு வாக்குறுதியோட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு காலையிலிருந்து இலங்கை ஊடகங்களையும் இந்திய ஊடகங்களையும் பேசப்பட்ட விஷயம், இந்த திட்டத்தை இலங்கையினுடைய அரசாங்கம் ரத்து செய்திருக்கின்றது. ஊடகங்களில் இது காலையிலிருந்து பேசப்பட்டாலும் கூட இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான இந்த விதமான அறிக்கைகளும் அறிவிப்புகளும் வெளியிடப்பட்ட மாதிரி இல்லை. அரசாங்கத்தினுடைய சில முக்கிய நபர்களை மேற்கோள் காட்டி இலங்கையினுடைய சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கு. இந்த உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டதா சொல்லப்பட்டாலும் கூட அமைச்சரவையினுடைய ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த குழு தங்களுடைய கடைசி பரிந்துரையை முன்வைச்சதுக்கு பிறகு இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்ற மாதிரியான கருத்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டதா சொல்லப்பட்டதுக்கான காரணம் அதில் இருக்கிற 2 பிரச்சனைகள். முதலாவது, இந்த மின் உற்பத்தி திட்டம் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அதானி நிறுவனத்திட்ட, தனியார் நிறுவனத்திட்ட இருந்து இலங்கையினுடைய அரசாங்கம் மின்சாரத்தை கொள்வனவு செய்து அதை பொதுமக்களுக்கு விநியோகிக்கிற செயற்பாட்டை முன்னெடுக்கும். 1 கிலோவாட் மின்சாரத்தினுடைய பெறுமதி அதானி நிறுவனத்திட்டிருந்து வாங்குறதா இருந்தால் 8.26 அமெரிக்க சதமா இருக்கும். இதே உள்நாட்டு நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்குமா இருந்தா 1 கிலோவாட் மின்சாரத்தினுடைய பெறுமதி 4.88 அமெரிக்க சதத்துக்கு நாங்கள் வாங்க முடியும் என்ற பிரச்சனை முன்வைக்கப்பட்டிருந்தது. இதை தவிர இந்த விலைமனு கோரல்ல பிரச்சனை இருக்கு, வெளிப்படை தன்மை இல்லாமல் அரசியல் காரணத்துக்காக இந்த உடன்படிக்கை அதானி நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதை காரணம் காட்டிதான் இன்றைக்கு இலங்கையினுடைய அரசாங்கம் இந்த உடன்படிக்கையை ரத்து செய்திருக்கு சொல்லி ஊடகங்களில் தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஆனால் கடைசி தீர்மானம் எடுக்கப்பட்ட மாதிரியான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் இதுவரைக்கும் வெளியிடப்படலை. இந்த செய்தியை வெளிவந்ததுக்கு பிறகு அதானி நிறுவனத்தினுடைய பங்குகள் இன்றைய நாளில் மட்டும் 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்றைய நாள் ஆரம்பிக்கிற நேரத்தில் அதானி நிறுவனத்தினுடைய பங்குட விலை 1039.45 ரூபாவா இருந்தது. அதுக்கு பிறகு இது 1065 ரூபாவா உயர்வடைஞ்சிருந்தது. இன்றைக்கு நாள் முடிகிற நேரத்தில் 1008 ரூபாவா பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அதானி நிறுவனம் ஒரே நாளில் சந்திச்சிருக்கிறதுக்கு இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு காரணம் சொல்லி ஊடகங்களில் பேசப்படுது. ஆனால் அதானி நிறுவனம் உடனடியாகவே ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியிடுது. இந்த உடன்படிக்கையை இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் ரத்து செய்யல. கடைசியா இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இலங்கை அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தது. இது சாதாரணமான
ஒரு நடைமுறை. உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டது என்ற செய்தி பொய்யானது, போலியானது. அந்த உடன்படிக்கை இதுவரைக்கும் ரத்து செய்யப்படல. இதுக்கு முதல்ல இலங்கை அரசாங்கம் எடுத்த தீர்மானம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே போன வருஷத்துல கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைய சில விலைகள் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த விலையில திருத்தம் செய்யறது சம்பந்தமாக தான் இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கே தவிர இந்த உடன்படிக்கை இதுவரைக்கும் ரத்து செய்யப்படலை சொல்லி அதானி நிறுவனம் இன்றைக்கு உடனடியாகவே ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. எப்படியா இருந்தாலும் இந்த உடன்படிக்கை ரத்து செய்யப்படுமா இருந்தா இது ரெண்டு தரப்பிலையும் பாதகமான விளைவுகளை கட்டாயம் ஏற்படுத்தும். என்ன சொன்னா, அதானி நிறுவனம் மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நிறுவனம். சில நாட்களுக்கு முதல்ல போன மாதத்தில் அமெரிக்க நிறுவனம் கூட மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன்வச்சிருந்தது. லஞ்சம் கொடுத்து ஒரு திட்டத்தை அதானி நிறுவனம் பெற்றுக்கொண்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. என்ன சொன்னா, அமெரிக்க நிறுவனத்தினுடைய பணத்தையும் பெற்றுக்கொண்டுதான் அதானி நிறுவனம் அந்த முதலீட்டு திட்டத்தை முன்னெடுக்கிறதா இருந்தது. இந்த திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு இலங்கையில் அதானி நிறுவனம் முன்னெடுக்கிற கொழும்பு துறைமுகத்தினுடைய மேற்கு முனை அபிவிருத்தி திட்டமும் கைவிடப்படலாம் என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. ஆனால் உடனடியாகவே அதானி நிறுவனம் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மொத்த பெறுமதி இந்த திட்டத்தினுடைய பெறுமதி 700 மில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 500 மில்லியன் அமெரிக்க டாலரை ஒரு அமெரிக்க நிறுவனத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதானி நிறுவனம் இலங்கையில் முதலீடு செய்யும் சொல்லி ஆரம்பத்தில் செய்திகள் வெளிவந்திருந்தது. இந்த சர்ச்சை ஏற்பட்டதுக்கு பிறகு அமெரிக்க நிறுவனத்தில் நாங்கள் தங்கியிருக்க மாட்டோம், எங்களுடைய சொந்த பணத்தை பயன்படுத்தி 700 மில்லியன் அமெரிக்க டாலரை அதானி நிறுவனம் முழுதா தங்களுடைய சொந்த பணத்திலிருந்து இலங்கையில துறைமுக திட்டத்துக்கு முதலீடு செய்யும் சொல்லி அந்த எதிர்ப்பை அதானி நிறுவனம் சமாளிச்சிருந்தது. இப்ப காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் இலங்கை அரசாங்கத்தால் ரத்து செய்யப்படுமா இருந்தா இந்த மேற்கு முனை அபிவிருத்தி திட்டத்திலையும் அது தாக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாக முடியும். இதே நேரம் இன்னும் ஒரு பிரச்சனை என்று சொன்னா, அதானி நிறுவனம் ரத்து செய்யப்படுமா இருந்தா உடனடியாகவே அந்த திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு எப்படி ஒரு உள்நாட்டு நிறுவனத்தை இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் தேடிக்கொள்ள போகுது என்ற மிகப்பெரிய சிக்கலும் இருக்கு. அதானி நிறுவனத்துக்கும் இது பிரச்சனையா இருக்கும், இலங்கை அரசாங்கத்துக்கும் இது மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்தும். இன்னும் ஒரு பக்கம் பார்க்கிற நேரத்தில் பூகோள அரசியல் ரீதியிலையும் மிகப்பெரிய சர்ச்சைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொன்னா, இது நரேந்திர மோடியினுடைய நேரடியான வேண்டுகோளுக்கு அமைய அதானி நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். கடைசியா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கு போயிருந்த சந்தர்ப்பத்திலையும் மோடி நெருக்கமான ஒருத்தர் மாதிரி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய தோளுக்கு மேல கை போட்டு நடந்து போன காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஒரு நெருக்கமான உறவை வெளிப்படுத்துறார் என்ற மாதிரியான செய்தியா அது பேசப்பட்டிருந்தது. இப்ப தன்னுடைய நண்பராக இருக்கிற அதானிக்கு இந்த திட்டம் கொடுக்கப்படாம அனுரகுமார் திசாநாயக்க அதை ரத்து செய்வாரா இருந்தா மோடியினுடைய எதிர்ப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சவால் இலங்கையினுடைய புதிய அரசாங்கத்துக்கு உருவாக முடியும். கை நீட்டி எதையாவது நாங்கள் சலுகைகளை கடன்களை பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பத்தில் அதுக்கு பிறகு சில தீர்மானங்களை தலை நிமிர்ந்து எடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். இது தனி மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும், அரசாங்கங்களுக்கும் பொருந்தும். அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி நிலைமை தான் இப்ப அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கு. நன்றி காலையிலிருந்து இந்த செய்தி பரபரப்பா பேசப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான ஒரு அறிக்கையை வெளியிடல என்றதும் முக்கியமானது. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.